ரகசியத்தை பற்றி சொன்னா ரகசியமா? ரகசியம் என்பது மறை பொருள், மறைக்கப்பட்ட பொருள் அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னங்க ரகசியம்னா என்ன? எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்னென்னவோ ரகசியம் உள்ள கிடக்கணும். மறைக்கப்பட்டதற்கு பேர் ரகசியம் அல்ல, மறை பொருளாக இருக்கிறது. மறை பொருள், அதை பாதுகாக்க வேண்டிய பொருள் என்பதுதான் இதிலிருந்து நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியது. அப்போ அங்க என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா நிச்சயமா அதை நாங்க விளக்கறதுக்கு காரணம். சுவாமி பதஞ்சலியுடைய எண்ணத்திற்கு, பதஞ்சலியுடைய பிரார்த்தனைக்கு, பதஞ்சலிங்கிறவர் யாருன்னு கேட்டா யோக சூத்திரகாரி, நமக்கு யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க தான் பதஞ்சலி. நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? ஆனால் அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷன் யாரு? மகாவிஷ்ணுடைய படுக்கையாக விளங்குபவர்கள் பேர் என்ன பேரு? அந்த ஆதிசேஷனுக்கு எத்தனை தலைன்னு தெரியுமா? 1000 தலைகள் கொண்டவர். எத்தனைங்க? 2000 நாக்குகள். அப்படிப்பட்ட ஆதிசேஷன் ஒரு முறை இறைவன் விஷ்ணு பெருமான் படுத்துட்டு இருக்காரு, அதை தாங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ரொம்ப பாரமா தெரியல. யாருக்கு? ஆதிசேஷனுக்கு. ஏன்னா படுக்கையா அவர் தான் இருக்காரு. இது வரைக்கும் அவர் படுத்திருக்கும் போது அவருக்கு அந்த பாரம் தெரியாத ஒரு பாரம் தெரியவே என்னன்னு கேட்கிறாங்க. என்ன நீங்க ரொம்ப இன்னைக்கு பாரமா இருக்கீங்க சுவாமி? வேற ஒண்ணும் இல்லை, என்னுடைய அகமகிழ்வு, நான் உளமாற ஒரு நிகழ்வை நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த மகிழ்ச்சி பெருவெல்லம் ஆனந்தமானது என்னுடைய உடல் பாரமாக தெரியப்பட்டது உனக்கு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னு கேட்கிறார். கேட்ட உடனே சொல்ல ஆரம்பிக்கிறார் விஷ்ணு பெருமான். என்ன பெருமாள் சொல்றாருன்னா, ஒரு சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை நினைத்துக் கொண்டிருந்தேன், அதனால் தான் இந்த பாரம். அது எப்போ நடந்தது, என்ன விஷயம்னு அதை பத்தி விளக்கம் கேட்கிறாரு. கேட்ட உடனே சொல்ல ஆரம்பிக்கிறார். தாருகாவனம்னு ஒரு வனம். அந்த வனத்துல பல ரிஷிகள் தபம் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2 வகுப்பினர்கள் இருக்காங்க. எப்படின்னு கேட்டா, வேதம் தான் முதலானதுன்னு ஒரு வகுப்பினர், இறைவன் தான் முதலானவர்னு ஒரு வகுப்பினர். அப்படி இருக்கும் பொழுது அந்த இருவருக்கும் நிறைய பாகுபாடுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது. இதற்காக அந்த இறைவன் தான் தலையானவர்னு சொல்றவங்க இறைவன் நின்றுறாங்க. இதுக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி செய்ய மாட்டீங்களா, இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீங்களா இந்த விஷயத்திற்குன்னு கேட்கறாங்க. அப்போ இறைவன் அதற்கு ஒத்துக்கொண்டு என்ன பண்றார், தான் ஒரு வேடமும் மகாவிஷ்ணுவை அழைத்து அவர் ஒரு வேடமும் எடுத்து அந்த வனத்துக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. தான் என்ன வேடம் கொண்டார்னா, நிர்வாணமான கோலம், உடலில் துணி இல்லாத நிர்வாணமான கோலம். அதுதான் பிக்ஷாடனர். அவர் பேர் என்ன? பிக்ஷாடனர், பிச்சாண்டவர் சொல்லுவோம் இல்லையா? அவர் ரிஷி பத்னிகள்லாம் இருக்கக்கூடிய இல்லத்துல யார், எந்த வகுப்பினர்கள், இறை பெருசல்ல வேதம் தான் பெருசில் சொல்லக்கூடிய வகுப்பினர் இருக்கக்கூடிய இல்லங்களில் பிச்சை கேட்டு போறார். இன்னொருத்தவங்க மகாவிஷ்ணு என்ன அவதாரம் எடுக்கிறார், இந்த இடத்துல மூகினி அவதாரம் எடுக்கிறார். மூகினி எங்க போறாங்கன்னு கேட்டா, வேதம் தான் பெருதுன்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷிமார்கள் தபம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போறாங்க. இப்படி போகவே இருவர்களையும் பார்த்து அந்த ரிஷி முனிவர்களுடைய பத்னிகளாகட்டும் அந்த ரிஷிகளாகட்டும் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேர் பின்னாடியுமே ஓடி வராங்க. அந்த அழகை, அந்த அழகுடைய மேகத்தை மோகம் கொண்டு வராங்க. இது ஒரு நிலைப்பாட்டில் அவங்களுடைய மனம் தெளிவு பெறுகின்றது. என்ன நம்ம ஏதோ மயக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஆபிச்சாரம் நடந்துட்டு இருக்கு, எதிரானியான எதிர் சக்தி நடந்துட்டு இருக்குன்னு வந்தது இறைவன் தான் என்பதை உணராமல் என்ன பண்றாங்க, அந்த இறைவனையே எதிர்த்து யாகம் பண்றாங்க, ஆபிச்சார வேள்வி பண்றாங்க. அப்படி வேள்வி பண்ணும்போது ஒவ்வொரு ஆயுதமாக அனுப்புறாங்க. அந்த ஆயுதங்கள் எல்லாம் தன்னிடம் கையில கூட்டுகிறார். புலியை விட்டு விடுறாங்க,
புலியை கிழிச்சு ஆடையா மாட்டிக்கிறார். யானை அனுப்புறாங்க, யானையை பிறந்து யானை உள் தலைமையில் நின்று ஆடுகின்றார். இப்படி ஒவ்வொரு நிலைப்பாடா மாறி முயலக்கன்று சொல்லக்கூடிய அரக்கனை அபஸ்மாரன் அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது அந்த முயலகனை கீழே தள்ளி அவன் முதுகு மேல் ஏறி ஆனந்த தாண்டவத்தை ஆகும். ஆனந்த தாண்டவம்னா என்னன்னு கேட்டா, உடுக்கையை கையில ஏந்தி அந்த ஒளியினாலே உலகத்தை தான் சிருஷ்டிக்கிறேன் என்பதை உணர்த்துவதும், அக்னியை கையில் ஏந்தி தான் அழிக்கிறேன் என்பதை உணர்த்துவதும், அபயக்கரத்தை காட்டி தான் காக்கிறேன் என்பதை சொல்வதும், மறைபொருளான அழுக்காக இருக்கக்கூடிய அரக்கனை காலின் கீழிட்டு அவன் மேல் ஏறி திரோபாவம் என்கின்ற அழுக்குகளை மறைப்பவன் நான் என்பதை உணர்த்துவதும், குஞ்சித பாதம் என்ற இடது காலை தூக்கி அருளக்கூடிய பதம் உங்களுக்கெல்லாம் முக்தியை தரக்கூடிய பதம் என்பதை உணர்த்துவதுமாக பஞ்ச கிருத்தியங்களையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆனந்த தாண்டவத்தை நடத்துகின்றார். அதை செய்யும் பொழுது அவருடைய கால் சிலம்பிலிருந்து வேதங்கள் ஒலித்து சிதறியதான். அதை கண்ட அந்த முனிவர்கள் எல்லாம் இதைதான் வேதத்திற்கு மூத்தது என்பதை உணர்த்தும்னு இறைவனை ஸ்துதி பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ விளையாட்டா இந்த திருவிளையாடலை நான் நினைச்சு பார்த்தேன். அதனால தான் உனக்கு நான் பாரமா தெரிஞ்சிருக்கேன் ஆதிசேஷன் சொல்றார் பெருமாள். அருமையான சரித்திரம், தெளிவான உரை. எந்த அவதாரம் எடுத்தாலும் எங்களை கூப்பிடாம இருக்க மாட்டீங்க, எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்காம இருக்க மாட்டீங்க. இந்த ஆக்டிங்ல என்ன கூப்பிடல, இந்த படத்தை என்ன கூப்பிடலன்னு கேட்டார். அப்பா இந்த படத்துக்கு நான் டைரக்டர் யாரு? எனக்கு டைரக்டர். அதனால அவரு கூப்பிட்டா நான் போய் நிற்கிற விதத்தில் இல்லை. நான் அசிஸ்டன்ட்லாம் நான் வந்து ஒரு கேரக்டரைஸ் போடுறேன்னா அவர் எனக்கே கேரக்டர் இல்லைப்பா நீ உன் வேலையை பார்த்துன்னு சொல்லுவார். அதனால் நான் போயிட்டேன்ப்பா, நான் ஒன்று போகிறதுக்கான எனக்கு அனுமதி இல்லை என்றார். அப்போ நாங்கள் இப்போ அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதுன்னு கேள்வி கேட்குறோம். அப்படின்னா நீ கைலாசத்தை போய் தவம் செய்து இறைவனுடைய திருவுருளை பெற்று ஆனந்த தாண்டவத்தை காண்க என்று லீவ் கொடுத்தம் சார். அவர் உடனே கைலாசத்துக்கு போனார். ஒரு தலை 2 தலையா இருந்தா பரவாயில்ல, 1000 தலை ஆச்சு. ஒரு நாட்கு இருந்தா போறாத, 1000 நாட்கால பஞ்சாட்சரத்தை ஓதுறாரு. அவர் ஓத 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 தவம் என்பது என்னவென்றால், தவத்தினால் ஏற்படக்கூடிய வெப்பம் எந்த இறையை நாம் சேர வேண்டுமோ அந்த இறையை நம்ம போய் கனெக்ட் பண்ணும். அதுதான் தவ நிலைன்னு என்று. அவங்க கிட்டக்க போக முடியாது, தவம் இருக்கிறவர்கள் கிட்டக்க நம்ம போகவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய உஷ்ணம், அவங்களுடைய வெப்பமானது, உடல் வெப்பமானது அவ்வளோ ஜாஸ்தியாகும். அப்போ ஆதிசேஷன் தவம் பண்றது அவ்வளவு புதிய கோர தவமா இருக்கு. ஏன்னா 1000 தலையில 2000 நாட்கால தவம் செய்கிறார். கைலாசமே உருகிற நிலைக்கு ஆயிடுச்சு அந்த ஹிட். ஓ இறைவன் என்னடா இது, யாரா இது, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டு கிட்டக ஆதிசேஷனுக்கு காட்சி கொடுக்குறார். என்ன வேணும்ப்பா, ஏன் இவ்வளவு உக்கிரமான தபம் இருக்கு, என்ன உனக்கு தேவை இருக்கு, என்ன பெருமாளுடைய படுக்கையாவே இருக்கு, உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்க ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும். அப்படியா? கீழே தில்லை என்ற வனத்துல மத்தியந்திகள் சொல்லக்கூடிய வியாக்கிரபாதங்கிறவர் இதே ஆனந்த தாண்டவத்தை காணணும்னு தபம் பண்ணிட்டு இருக்காருப்பா. நீ அவரோட போய் ஜாயின் பண்ணிக்க, அங்க போய் பூஜை பண்ணிட்டு அவங்க தபம் பண்ணிட்டு இருங்க, உங்களுக்கு நான் காட்சி தரேன் அப்படின்னு இறைவன் உத்தரவு கொடுக்கிறார். அதன்படியாக இங்கே தில்லையிலே வந்து பதஞ்சலி வியாக்கிரபாதர்களாக பதஞ்சலியாக உருவெடுத்து வியாக்கிரபாதரோடு தவம் செய்து ஸ்ரீமூலலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு வர்றார். அப்படி பூஜை பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு நாள் இறைவன் அனுகிரகம் செய்வதாக அவர்களுடைய ஞான திருஷ்டியில ஆனந்த தாண்டவத்தை காட்சி கொடுக்குறார். ரொம்ப ஆனந்தமா பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டாங்க. பட்ட உடனே என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க, திருப்திதானான்னு கேட்டாங்க. உடனே ஐயா சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எனக்கு கசப்பு போச்சு, ஞான திருஷ்டி வேலைலாம் எங்களுக்கு வேணாம், மேஜிக் நாடகம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நேரடியாக வரணும், நேரம் வந்து ஆடணும், நாங்கள் பார்க்கணும். தில்லை மன்றினுள் ஆடி, தென் தில்லை மன்றினுள் ஆட வேண்டும் என்று கேட்டார்கள். அதன்படியாக தை மாதத்திலே பூச நட்சத்திரத்திலே இறைவன் வருவதாக உத்தரவு கொடுத்தாங்க. அந்த உத்தரவின்படி தில்லைவாழந்தனம் சொல்லக்கூடிய எங்கள் அனைவரையும், தீட்சிதர்கள் அனைவரையும்
கைலாசத்திலிருந்து துணையாக அழைத்து கொண்டு இங்கே வரார். தேவர்கள், மூவர்கள், தீட்சிதர்கள் புடைசூட இங்கே கைலாசத்திலிருந்து தில்லைவனத்துக்கு வராரு. அப்போதான் சொல்லணும், அந்த தில்லைவனத்தில் காளி இருந்து தடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பற்றி இன்னைக்கு பேசியிருந்தோம். நான் அப்படி வந்து ஆனந்த தாண்டவ காட்சியை கொடுத்த அரங்கு தான் சித் சபை என்று சொல்லக்கூடிய பொற்சபை, இறைவன் இப்போ இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல திருநடனம் புரிந்ததுனால அங்கே எப்படி காட்சி தரப்பட்டது அப்படின்னா, இறைவன் வந்து நேரடியாக வந்தாலும் கூட காட்சி என்பது சினிமா ஸ்கோப் மாதிரி தான், தியேட்டர் மாதிரி தான். அங்கே பின்னாடி இருக்கிற சுவரில் இறைவனுடைய தாண்டவம் பிரதிபலிக்கப்பட்டது. அப்போ அந்த தாண்டவம் அங்கே பிரதிபலிக்கப்பட்டதுனால அந்த சுவரை என்ன பண்ணினாங்க, அது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு சாதாரண ஒரு மகர்ஷிகள் வந்து உட்கார்ந்த ஒரு இடத்தையே நம்ம வந்து ஒரு ஆசனம் கட்டி அதற்கு ஒரு மண்டபம் அமைச்சு அதற்கு ஒரு புனிதம் என்பதை சொல்ற மாதிரி இறைவனே சாட்சாத்கரமாக ஆனந்த தாண்டவ காட்சி கொடுத்ததுனால அந்த சுவற்றை என்ன பண்ணினாங்க, மந்திர பூஜாயுக்தமாக யந்திர ரூபமாக ஆக்கி அதற்கு திரை போட்டு நித்திய பூஜைகளை ஆரம்பித்தார். அதைத்தான் ரகசியம் என்று சொன்னார். இந்த ரகசியம் என்று என்ன, ரகசியத்தை பார்க்கறதுனா என்ன, ரகசியத்தை பார்க்கறதுனால் பலன் என்ன அப்படின்னா, ரகசியம் என்பது இறைவன் நமக்கு காட்சி தரக்கூடிய இடம். அது வேற யாருக்கும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அதுதான் ரகசியம். எங்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியும், உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்க முடியாது, என்னிடம் இருப்பதை நீங்க பார்க்க அனுமதி இல்லை. அதன் பெயர் ரகசியம். அதனால் இறைவன் அங்கு இருப்பது உண்மை, அதை பார்ப்பது ரகசியமாக இருப்பதனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தத்துவங்களை உணர்த்துவதனால் அது பேர் ரகசியம். ரகசியம்னா புரிஞ்சாச்சா எல்லாருக்கும்? ரகசியம்னா புரிஞ்சாச்சா? ரகசியத்தை பார்ப்பதுன்னா என்ன, ரகசியத்தை பார்ப்பதுன்னா என்னன்னு கேட்டா அங்க ஒண்ணுமே இல்லைங்க. அங்க ஒண்ணுமே இல்லைன்னா அவரைய மூடி வச்சிருக்கீங்க. அதுதான் அங்கே இருப்பது மாய கண்ணாடி. நான் உணர்ந்ததை சொல்றேன். வேற பல பேர் பல விஷயமா சொல்லலாம். புக்குகள்ல பலவிதமா சொல்லப்பட்டிருக்கலாம், யூடியூப்ல பலவிதமா சொல்லப்பட்டிருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு விதமாக தோன்றியவற்றை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அங்க இருப்பது மாயக்கண்ணாடி. மாயக்கண்ணாடியில பார்க்கும்போது என்ன தெரியும்னா, எக்ஸ்ரே எப்படி தெரியுது, நம்ம சரீரத்துல தோல் இருக்கு, தோலுக்குள்ள மச்சை இருக்கு, மச்சைக்குள்ள சதை இருக்கு, சதைக்குள்ள எலும்பு இருக்கு. எக்ஸ்ரேல இது நாளும் காட்டுறது இல்ல, நேரடியாக என்ன காட்டுது, எலும்பு காட்டுது இல்லையா? அதே போல இறைவன் முன்னால் சிதம்பர ரகசியத்தின் முன்னால் தரிசிக்கும் பொழுது நம் ஹிருதயத்தின் உள்ளே இருக்கும் உருவம், இறை உருவமானது அங்கே பிரதிபலிக்கப்படுகின்றது. அதுதான் சிதம்பர ரகசிய தரிசனம். இதிலிருந்து பெறக்கூடிய பலம் என்னவென்றால், நம் உள் இருப்பது இறைவன், நம் ஹிருதயத்தில் ஆடுவது இறைவனுடைய ஆனந்த தாண்டவம். அந்த பீட்ஸ் லப் டப்னு இருக்கக்கூடிய அந்த பீட்ஸ் இறைவனுடைய தாண்டவம் என்பதை நாம் உணரக்கூடிய சிந்தனையை வெளிப்படுத்துவதுதான் சிதம்பர ரகசிய தத்துவத்தின் பலன். இப்போ சிதம்பர ரகசியம்னா என்னன்னு சொல்லியாச்சு, சிதம்பர ரகசிய தரிசனங்கிறது என்னன்னு சொல்லியாச்சு, சிதம்பர ரகசிய தரிசனத்துடைய பலன் என்னன்னு சொல்லியாச்சு. இது என்ன தர போகுது, இதை பார்த்துட்டா போருமா, இதை பார்க்க முடியுமா, இதை பார்த்துட்டா போருமாங்கிறது இல்லை, இதை பார்க்க முடியுமாங்கிறது தான் அருமை. சிதம்பர ரகசியம் புரிந்தது. மூவர்கள், நால்வர்கள், சான்றோர்கள், 63 எல்லோரும் போராடி பாடுபட்டு தவம் இருந்து தன்னை இழந்து தன்னை இறைவனிடம் அர்ப்பணித்து பெற்ற பலன்கள் அதை நமக்கு சுலபமாக கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம சுலபமாகவே அதை பெற முடியறதுக்கான வழி செஞ்சு வச்சிருக்காங்க. அதை நாம் அனுபவிப்பது மட்டுமே நமது சந்தோஷம். அதை அனுபவிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அது முழுமையான பலனை தரணும். நீங்கள் பார்த்த தத்துவத்தின் அருமை உங்களுக்கு வேண்டிய வரங்களை தர வேண்டும். மாணிக்கவாசகர் இறைவன்கிட்ட கேட்ட மாதிரி, எனக்கு என்ன பொருள் வேணும், உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்டார். உங்களை பார்த்து கேட்கிறார் இறைவன்.
உங்களுக்கு என்னென்ன பரிசு வேணுமோ தரத்துக்கு தயாராக இருக்கார் அப்படின்னு நாம் என்ன கேட்க போகிறோம்? வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார் தறியோய் நீ வேண்டி என்னை படிகுண்டாய் வேண்டி நீ ஆதரவு செய்தாய் யானும் மதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று ஒன்றெண்ணு அதுவும் முந்தன் விருப்பன்றே. இந்த மாய உலகத்தை படைத்தது நீ. பிரபஞ்சத்திலே ஓரறிவு ஜீவன் முதல் 6 அறிவு ஜீவன் வரை உற்பத்தி செய்தவன் நீ. அதில் ஒரு மனுவிற்கு அணுவான என்னையும் படைத்தவன் நீ. இந்த படைத்த எனக்கு தேவையான உணவு, ஆகாரம், பொருள், உடை, ஆடை, இருக்க இடம்னு இத்தனை காலம் வரைக்கும் தந்து கொண்டிருப்பவன் நீ. இதற்கு மேலேயும் எனக்கு தரணும்னு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கையோ அதை தரப்போவதும் நீ தான். நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம் கேட்டதுனால்தான் பெற முடியும், நாம் போய் இறைவனை கேட்டால்தான் பெற முடியும், அழுதால்தான் பெற முடியும் நினைக்கிறோம். நிச்சயமா இல்லை. நம்மளுடைய அழ கேட்க கேட்க பெற பெற நம்மளுடைய வினைகள் குறையும். நாம் கர்வத்தோடு இருக்க நம்முடைய கர்ம வினைகள் அதிகரிக்கும். நாம் இறைவனிடம் மண்டி போட்டு கண்ணார உருகி கண்ணீர் மல்கி நாம் இறைவனை வேண்ட இறைஞ்ச நம்முடைய கர்ம வினைகள் குறையும். அதனால தான் இங்கே பார்க்கும்போதே முக்தி எப்படி கிடைக்குதுன்னு கேட்கறதுக்கு ஒரு மத்தியந்தினருடைய பையன் உபமன்யு மகர்ஷி ஒரு ஸ்தோத்திரம் சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஜென்மாந்தராரூடமஹாக பங்கில பிரக்ஷாலனோ பூததி வேகதஸ்டஜம் பஷ்யந்தி வீரா ஸ்வயமாத்மபாவாதி சிதம்பரேஷம் பிரதிபாவையா. என்ன சொல்றாருங்க? இவ்வளவு பெரியதான இந்த உலகத்துல எனக்கு முக்தி பேரின்பத்தை நீ தருவதற்கு தயாராக இருக்கின்றாய். எப்படி எனக்கு முக்தி கிடைக்குது அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மா இருக்க, இந்த ஆத்மா அழிவில்லாதது ஆத்மா மட்டும்தான். இந்த ஆத்மா இருக்கக்கூடிய பூத சரீரம் இருக்கே, இந்த உடல் இருக்கே, இது அழிவுக்கு உண்டானது, சாஸ்வதமற்றது. அப்போ இந்த ஆத்மா சுத்தியிலும் என்ன பண்ணிருக்கு? நம்மளுடைய கர்ம வினைங்கிற பாசி படிஞ்சிருக்கு, அழுக்கு படிஞ்சிருக்கு. இப்போ இறைவனை பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். அங்க என்ன பண்றாங்க? ஆத்மாவுக்கு வாட்டர் வாஷ் பண்ணப்படுது. நான் சொல்லலை, மத்தியந்தினருடைய பையன் உபமன்யு மகர்ஷி சொல்றாரு. அந்த ஆத்மாவுக்கு வாட்டர் வாஷிங், எப்பெல்லாம் சாமியை பார்க்குறீங்க என்ன ஆகுது? வாட்டர் வாஷ் பண்ணப்படுது. வாட்டர் வாஷ் பண்ண என்ன நடக்கும்னா, அந்த பாசியெல்லாம் அடிச்சு விலகிடும். பாசியை எதனால தீர்க்க முடியும்? வேற சோப்பு போட்டுலாம் போக்க முடியாது. பாசியை தண்ணி விட்டு அடிச்சுதான் போக்க வைக்கணும் அந்த பங்கில. அப்படி நம்ம ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய பாசியை தண்ணீர் அடிச்சு நம்மிடம் இருந்த அந்த பாசியில் கர்ம வினைகளை குலைத்து ஆத்மாவை அந்த பரமாத்மாவோடு லயிக்கக்கூடிய ஒரு பேராற்றலை நமக்கு தருவது நடராஜருடைய தரிசனம் என்பதை இங்கே உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த நிலையில இறைவனிடம் எல்லா விதமான வேண்டுதல்களையும் வைத்திருக்கின்றீர்கள். வேண்டுதல்கள் வைப்பது நம்முடைய கடமை, வேண்டியவற்றையெல்லாம் தருவது அவனுடைய கடமை என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் கிடைக்கணும்னு வேண்டி பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். அடிக்கடி வரணும், நடராஜர் தரிசனம் என்ன அருமை. மிகச் சிறப்பாக சிதம்பர ரகசியத்தை பற்றி ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படி செல்வரத்தின தீட்சித அவர்கள் தெளிவாக விளக்கினார். அது மட்டுமல்ல, கடந்த 2 நாட்களாக திருப்பூர் கொங்கு அசோசியேஷன் ஏற்பாட்டிலே இங்கே சிதம்பரத்திற்கு வருகை தந்து ஒவ்வொன்றாக முக்குருணி விநாயகர் தரிசனம் அபிஷேகம், கோவிந்தராஜ பெருமானுக்கு பத்மாவதி தாயாருக்கும் அபிஷேக அர்ச்சனை, தில்லை காளிக்கும் தில்லை அம்மனுக்கும் அபிஷேக ஆராதனை, அன்று இரவு மோட்ச தீபம் தரிசனம், அது முடிந்ததும் பரதநாட்டியம், பல்லடத்தைச் சார்ந்த சிவரத்னா கலாச்சாத்திரா பள்ளி மாணவர்கள் நடத்திய பரதநாட்டியம் தில்லையின் நடராஜர் திருக்கோயிலே சிறப்பாக நடைபெற்றது. பரதநாட்டியம் முடிந்ததும் இரவு நடராஜ பெருமான் அர்த்தஜாம பூஜை கண்டுகளித்துவிட்டு முதல் நாள் நிகழ்வை முடித்து கொண்டோம். 2ஆம் நாள் நாங்கள் தங்கியிருந்த இடமே
ஒரு அற்புதமான 63 நாயன்மார்கள் வடம். அங்கிருந்து புறப்பட்டு காலை 8:30 மணியளவிலே தில்லை நடராஜ பெருமானுக்கு வருகை தந்து அங்கிருந்து சீர்வரிசைகள் எடுத்து வர மித்திரயோமம் நிகழ்ச்சி. இத்தோட சிதம்பரம் யாத்திரை முடிவடைகிறதுங்க. அடுத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை விரைவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மார்கழி திருவிழா நிகழ்ச்சியும் கூட இன்னும் நிறையா நான் எடிட்டிங் பண்ணி போட வேண்டியது இருக்குது. அதில் சிறந்த சொற்பொழிவாளர்களாக பேசியிருக்காங்க. அதையே தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஏன் இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வை விளக்கமாக போடுறோன்னா, அப்போ தான் நம்ம ஆன்மீகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு தெய்வங்களை எப்படி வணங்குறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு அவதாரங்களை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நம்ம தெரிஞ்சிட்டா தான் இந்த ஆன்மா அமைதியடையும், ஆனந்தமடையும். நல்ல செயல்களை செய்வதற்கு இந்த ஆன்மா உருவாக்கி கொடுக்கும். ஆகவே உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வில் தொடர்ந்து பாருங்கள். தீபம் இயற்கை டிவி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம்.